சுரேஷை கூப்பிடுவேன். கரெக்டா நம்ம எடுக்கிறா பாரு. பில்லோடு ரமேஷ் எங்க இருக்காங்க? மாத்து வைக்கிற முன்னாடி ரமேஷ் பாருங்க. அவன் இம்சை கையை கட்டுக்கலே இம்சை கீழே கீழே எடுக்கு. அவர் நெட்டை எடுக்க. நல்லா எடுங்க. ஹலோ 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 பேசலாம் சார்வா வச்சுருங்க. ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி நம்ம மத்தியானம் சாப்பிட மாட்டோம். ஆமா 5 மணிக்கு எந்திரிப்போம். அதுக்குள்ள அமைப்பாளர் போன் பண்ணிடுவாங்க, எப்பா சீக்கிரம் வாப்பா ஊருக்கு போகணுமியா, காலகட்டத்துல ரொம்ப தூரம் சீக்கிரம் வாயா அப்படின்னு சொல்லி போன் பண்ணிடுவாங்க. நம்மளும் அவதியா குளிச்சுட்டு சாப்பிடாம கொள்ளாம எதையும் செய்யாம நமக்குன்னு வண்டிக்கு வந்துருவோம். அப்ப மதியான சாப்பாடும் கிடையாது. கிராமப்புறங்கள ராத்திரி இறங்கி கூட்டிட்டு போய் நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க பாருங்க. அந்த ஒரு நேர சாப்பாடு தான் இந்த நாடக கலை. நல்லா இருக்கணும். இந்த சாமி முன்னால நாங்க பாடினோம்னா நாடு செழிக்கு நல்ல மழை பெய்யுங்கிறது ஒரு ஐதீகம். ஆமா, அதான் நாடக கலைஞர்களை கிராமப்புறங்களை கூட்டிட்டு வந்து வயிறார சாப்பாடு போட்டு எங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பேற்பட்ட எங்களுக்கு சாப்பாடு போட்ட இந்த கிராமம் போட மாட்டாங்க. ஆமா, ஆனா சில ஊருக்கு அப்படியே நாங்க 10 ஆளுக்கு ஒரு காமன் நேரம் கொஞ்சம் லேட் ஆயிரும். சரி, 10 ஆளுக்கு போயிடுவோம். அப்படி வந்து திருப்பியா அப்படியே திருப்பியா மணி நீ மணி 10 ஆயிடுச்சியா அப்படியே திருப்பியா 10 ஒரு காமன் நேரம் கூட போனாலும் கூட அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த நாடக கலைஞர்கள் ஸ்டாலியை செக் பண்ணிக்கிறது. அப்பா கழுத்தரத்தை பாப்பா எப்படின்னு அப்படி கண்ணோட்டத்துல உட்கார்ந்து நாடகத்தை பா. நாடகம் என்பது வேற. சினிமாவை எடுத்துக்கோங்க, அம்புட்டு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தான். திடீர்னு மலையை காட்டுவாங்க, திடீர்னு மடுவை காட்டுவாங்க. நந்தவனத்துல வந்து வள்ளி வேஷம் போட்டவங்க சொல்லுவாங்க, எப்படி பறவைகளாம் பறந்து கொண்டு இருக்கின்றது, பறவைகளை விரட்ட வேண்டும், விரட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். யானை வருதுன்னு சொல்லுவோம், யானை வராது நினைச்சுக்கிறேன். யானை வருது போல நினைச்சுக்கிறேன். மான் உள்ள போச்சுன்னு சொல்லுவோம், சரி மான் உள்ள போகாது.
நீங்க நினைச்சுக்கிறேன் ஓ மானு உள்ள போயிருச்சு இருக்கா இருக்கு இதுக்குன்னு உங்க சரக்குல போய் பின்னால கொண்டாடுறீங்க உட்கார முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் கொட்டகை அமைத்த சேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம் இப்படிக்கு இளைஞர் விற்பனை மன்றத்தார்கள் கிராமத்தார்கள் நமது பாப்ப நெஞ்சல் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள் நாடகத்தின் அமைப்பாளர் பாசமகன் மன்னார் CS சக்திவேல் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதை எங்கிருந்த போதும் அதை அறிவோடு வேணுமானே என்ன பவுனும் குருமா பக்கம் வந்தா ஏதோ பாக்குற तेरे पतानी திருவிழா உனக்கு வைக்கவாடி செதுக்கிற சிலையா இருக்கிறடி அவ வச்சுக்க வாயிடுப்புல நீ வச்சுக்கிறடி இடுப்புல சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்போ சொந்தர் பொருத்தி மல்லா வந்தாரா
இவ்வளவு நேரம் சொன்னேன். யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. அது கிடையாது உண்மை. பசுமாடு இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. பசுமாடு உசுரோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குது? பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, வெண்ணெய் கொடுக்குது, நெய் கொடுக்குது. இதை வச்சு நம்ம விற்று நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடும். இப்ப பசுமாடு இருக்கும் பொழுது இவ்வளவு விஷயங்கள் தருது பசுமாடு. ஆமா. அப்புறம் அது மட்டுமா, முன்னால போடுது சாணி. சாணி. அந்த சாணியை நம்ம என்ன செய்யறோம்? நான் வாசம் துளிக்கிறேன். வாசம் தெளிக்கிற, அப்புறம் எருவாட்டி தட்டுறான், உரமாக்குறான். அத வயல்ல போட்டு உரமாக்குறோம். அதுவும் நம்மளுக்கு பயனாகுது. அப்புறம் அந்த இது வருமே கோமியம். கோமியம் வந்து தீர்த்தம்ல. ஏன் கோமியத்தை குடிக்கலாமுங்க? வெளிநாட்டுல பாட்டிலா போட்டு விற்கிறாங்க. அதை குடிக்கிறோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குமா? இவ்வளவு உதவியா இருக்கு பசுமாடு. இப்ப உசுரோட இருக்கும் பொழுது இப்படி பயன்பாட்டா இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்களே சொல்லுங்க. இப்படி இருக்காருங்க தோலா. இப்படி இருந்து மனுஷனுக்கு சம்பாதித்தை கொடுக்கும். அப்ப பசுமாடு இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. அப்ப அந்த பசுமாட்டை நம்ம எப்படி பத்திரமா பாத்துக்கிறோம்? ரொம்ப பாத்துக்கிறோமா இல்லையா? மாடை மேய விட்டுட்டு அந்த மாடை புடிச்சு கொண்டு போய் தொழுவத்துல கட்டி வச்சு போடணும். அது யாராவது செய்யறாங்களா? அவுத்து விட்டோம்னா ரோடு முழுக்க சுத்திக்கிட்டே கிடக்கும். யாரு விட்டு மாடுன்னு தெரியாது. ரெண்டாவது அந்த மாட்டு மேல போன் நம்பர் எல்லாம் எழுதி போட்டுருப்பாங்க. மாடு காணாம அழகான பிள்ளைய எப்ப இடிச்சதை பத்தி நான் சொல்றேன். உனக்கு என்னப்பா வருத்த? மாடுன்ற ஒரு பெண்மணியை போய் யாரு? எந்த பொம்பளை பிள்ளை? இங்க பொம்பளை பிள்ளை. நீங்க பன்னிக்குட்டி அவுத்து விட்டுருக்காங்கப்பா. பன்னிக்குட்டி அவுத்து விட்டுருக்காங்கப்பா. நான் இவ்வளவு நேரம் எரும மாடுன்னு நினைச்சேன். பன்னிக்குட்டின்றீங்க கடைசியா? பன்னிக்குட்டி இங்க இருக்கும். மாத்தி சொல்லிக்க போல இருக்கு. ஐ எம் சாரி. அப்பனா இது வந்து பொம்பளை பிள்ளை. அழகான பொம்பளை பிள்ளைனே. என்னப்பா என்னமா எக்ஸ்ட்ரா பிட்டிங்கோட சொன்னீங்களே? அழகான பொம்பளை பிள்ளைய காலையில பவுடர் அடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் பிள்ளை பத்த குரங்காட்ட மறக்கும் போகிற வீடியோ கார்ல அந்த க்ளோஸ் அப்ல எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிள்ளை அப்படி அழகா இருக்குமா அப்படின்ட்டு ஏமாந்து ஊருக்கு ஊர் பேக்க தூக்கிட்டே சுத்தம் பார்த்துக்க. வெரி நைஸ். ஐயா, இந்த வனத்தில் வந்த ராஜகுமாரே. எப்பொழுதுமே என் குணம் எப்படி தெரியுமா? தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்டோம். ராஜகுமாரி நல்லா இருக்கு. எப்பா ராசா கொஞ்சம் டைலாக் தெரியும். 1000 என்ன பேஷன் ஷோவா நடத்திட்டு இருக்காங்க? உங்களுக்கு பொறாம கலி பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு பெரிய ஆடுகள் முடிய கூட்டிட்டு வந்து ஏன் கோவப்படுறீங்க? இல்லம்மா கோவப்படுறீங்க. ஊருக்காரங்க மேல என்னுடைய காலு என்னுடைய பக்கம் என்னுடைய காலு. நான் நடப்பேன், ஆடுவேன், பாடுவேன், ஓடுவேன், உட்காருவேன், படுப்பேன், எந்திரிப்பேன், மிதப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதை நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு கேட்கறதுக்கு முதல் உரிமை யாரு கொடுத்தது? நீங்க சொல்லுங்க பாப்போம். நானா இருக்க கண்டு சரியா போச்சு. இதே வேற பிள்ளையா இருந்தா என்ன கேட்டுக்கா? பேச விட மாட்டேன். நீ எல்லாம் சோத்து பிடிக்க தரம் டாப்பல அப்படி கேட்டுக்க. ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் யாரு அப்படின்னா அது பவதாரணி மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொம்பளை புள்ளி வந்து பேசு, நீ பேசி பாரு, நீ பேசு. நான் பேசிக்கிறேன்ப்பா. பேசு பேசு நீ பேசு பேசு நீ பேசி பாரு, நீ பேசு பேசு பேசு. கோப்புறதுல நியாயம் பேசு நீ பேசு. நல்லா இருக்க சம்பளத்துல பாதி காசு கூட உன்ட்ட கொடுக்குறேன். அமத்த வேணாம், லேசா எருத்து மட்டும் வச்சு விடு. கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி இழுத்துக்கிட்டே திரியட்டுங்கிறேன். மோகனே பாரு, நான் பேசணும் சொல்லு. அண்ணே பேசி தெரிஞ்சு வச்சு மைக் செட்டை ஊர்ல காட்டி கொடுக்குறா. மைக் செட்டை காட்டியும் கொடுக்கல, அவரை யாருக்கும் கொண்டு போய் நான் பேசுறேன். நீங்க அப்புறம் என்ன மசத்துக்கு கட்டி வச்சுற? ஒரு மைக் நல்லா இருக்கு அப்படின்னு நண்ட விட்ட மாதிரி அப்படி கத்தி பேசணும்னா ஊருக்காரங்க நினைப்பாங்களாம், ஒருவேளை மைக்கு நல்லா ஓட இருக்கு, அதனால இந்த பிள்ளை கத்தி கத்தி பேசணும். இப்ப அப்படிலாம் இல்ல, இங்க விட்டுறாத அந்த பிள்ளைய. இப்படி எல்லாம் உன்னை ஏத்தி விட்டு வச்சுக்கவா. நீ எத்தனை பேட்டதான் வச்சுக்கீங்க? நீங்க என்ன, நீங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்களா? நீ வேலைக்கு போனா அங்க மைக் செட்டு பொங்கு தொலைங்க. காலையில கேமரா கார்டு கூட போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? டான்ஸுக்கு வண்டி இருக்க டி சைஸ்ல
அடேங்க அப்ப உன்னே பொண்ணு உட்காந்து நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கே. அப்படி பேசக்கூடாதுமா, பயன்படுத்தக்கூடாது. சும்மா நைவா ஹலோ தள்ளி நின்று தானே பேசுறோம். ஹலோ எவ்வளவு தள்ளி நின்று பேசினாலும் நம்ம வாய்ஸ் வெளியே கேக்குது அப்படின்னா நன்றாக கேக்குது. அந்த மைக் செட் நல்லா இருக்குன்னு. அற்புதமாக இருக்கிறது. சில ஊர்ல மைக் செட் போட்டா எப்படி பேசுவோம், மைக் வாய்க்குள்ள போயிடும். அப்பனா மைக் விளங்கலன்னு அர்த்தம். கண்டிப்பாக இன்னைக்கு அண்ணன் நல்லதா போட்டிருக்காரு, நல்லா அழகாவே பேசலாம். அதை விட்டு ஏன் பீதுன்னு நாய் மாதிரி ஏன் கத்துற? நாய் பியத்துன அப்படிதான் கத்துமா என்ன? அப்படிதான் கத்து, பியத்துன்னு நான் அப்படி சொல்றேன். கத்தலையே. அப்புறம் அப்படி கத்தாம அப்புறம் எதுக்கு இப்படி அப்ப நான் கத்துறீங்க? என்னை பார்த்தா பியத்துட்டு வந்த மாதிரி அம்மா, இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டேங்கிற குற்ற உணர்வோட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ரொம்ப டீசெண்டா நாகரிகமா நானும் பேசணும்னு பாக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து இடிச்சது மிகப்பெரிய தப்பு, லூசு முடியாது போல இருக்கு. அதை தாண்டி நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய குற்றம். என்ன குற்றம்? தப்புங்க. இங்க பாருமா, தெரியாம இடிச்சுட்டு அவ்வளவு போல இருக்க. தெரியாம இடிச்சுட்டு பேசிட்டு இருக்க. ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கும் போது ஒரு நிதானம் இல்லாம, ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த மனுஷன், நல்ல ஒரு ஆம்பளை, நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்தவர், நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு ஆம்பளை, ஒரு நிதானம் இல்லாம ஒரு குடிகார நாய் மாதிரி வந்து இடிச்சது பார்த்தாதா ஒரு நோக்கத்துக்கு நீ இடிப்ப? கேட்டு போறது நான் என்ன முருகக்காரன் நினைச்சியா? இறக்கிட்டு இருக்கேன். என்னை குடியார நாயின்னு சொல்லிட்டான்னு வேதனையில கத்திக்கிட்டு இருக்கேன். முளைப்பாரி வாய்ச்ச மாதிரி வாத்திக்கிட்டு இருக்கேன். என்னை குடியார நாய் சொன்ன குடிகார நாய் எல்லாம் இந்த மேடையில மன்னிப்பு கேளு. முடியாது. மரியாதையா பேச கத்துக்க. குடிகார நாய் சொல்லக்கூடாது. என்னமா நாங்க குடிகார தெங்காப்பா இருமா, நாங்களாவது குடிக்கிறோம், நாங்க ஒத்துக்கிறோம்பா, நாங்க குடிக்கதான் செய்யறோம். நீங்க மட்டும் என்ன பெரிய ஓவியமா? அப்ப நான் என்ன குடிக்கிறேன்னா? மதுரையில எத்தனை டாஸ்மார்க் பெண்களுக்காக ஓபன் பண்ணிருக்காங்க. அப்படியே ஓபன் பண்ணிருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, பெத்த அப்பையும் அத்தா வைத்த கட்டி வாயை கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறது, காலேஜ்ல சேர்க்கறது. 4 பொட்டை கழுதையை சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுவும் தனியா ரூம் கிடைச்சிட்டு வைங்க. 5 பீர் பாட்டில் வாங்கி பேஸ்புக்ல உங்களெல்லாம் சுருப்பி அடிச்சாங்க. நாங்களாவது சாப்பிடுறோம். எதுக்கு சாப்பிடுறோம்? உடம்பு வலிக்காக சாப்பிடுறோம். குடும்பத்துல சூழ்நிலைகள் சரி இருக்காது, மன கஷ்டம், அதுக்காக நாங்க சாப்பிடுவோம். வேலை பார்த்தாதானுங்க உடம்பு வலி வரும். வேலையை பார்க்காம சிலவர் குடிக்க. ஒரு ஆம்பளை குடிக்கிறோம்னா அவனுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குமா? காரணம் இல்லாம ஆம்பளை குடிப்பானா? நாங்க குடிக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு? நீங்க தான் காரணம். நான் என்ன? ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடியுது, நல்ல திசை அப்படின்னு சொல்லி குழந்தை பாடம். இப்ப இந்த குழந்தை பாடக்கூடிய பேச்சு யாருக்காவது புரியுமா? புரியவில்லைங்க. அதே மாதிரி குடியார பேச்சு தெரியுமா? ஒரு ஆப்பு உள்ள இறங்கிருச்சுன்னு வைங்களேன், அப்ப அந்த குடிகாரன் பற்றி யாருக்காவது புரியுதா? புரியவில்லை. அப்ப அந்த குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. அப்ப அந்த குடிகாரனை பார்த்தா நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உன் மடியில படுக்க போட்டு ஒரு கட்டிங்க ஒரு சங்கலை ஊத்தி வாயில ஊத்தணும். இலவசம்னு சொன்னாங்களோ, சரக்குல 20 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அது எங்க தலையில தான் வந்து விழுகுது. நாங்க என்னைக்காவது கோவப்பட்டிருக்கோமா, வருத்தப்பட்டிருக்கோமா? சரி போனா போது நம்ம பிள்ளைங்க தானே. எவ்வளவு மனப்பான்மை எங்களுக்குலாம். இதுல சொல்லிக்கிறது, குழந்தை பத்தா 18,000 பணம் கொடுக்குறாங்க. 18,000 வாங்க பணம் கொடுங்க, தப்பு கிடையாது. 18,000 20,000 கூட கொடுங்க, நாங்க சந்தோஷமா ஏத்துக்குவோம். ஆனா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளா எங்க நிலைமை கொஞ்சம் நடிச்சு பாருங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாய்மார்களுக்கு 18,000 பணம் கொடுக்குறீங்களே, அந்த குழந்தையை கொடுக்கறதுக்கு நாங்க விடிய விடிய ஆர்டர் பண்ணிருக்கோம். எங்களுக்கே 2,500 கொடுக்க கூடாது. ஒய் நாட்? எவ்வளவு ஒர்க்கிங், எவ்வளவு ஒர்க்கிங், எவ்வளவு மாடலேஷன். கரண்ட் போச்சுன்னா போட்டுக்கிட்டு அமுக்குறாங்க. பாதியிலே விட்டுச்சுன்னா எப்படி? அப்புறம் நாங்க என்னதான் செய்யறது? என்ன செய்யறது? அசந்து கொடுத்தாலே எவ்வளவு சிரமப்பட்டு நாங்க ஒர்க் பண்ணி ஒரு குழந்தைய கொடுக்குறோம். ஒரு 1,500 கொடுக்க கூடாது? நாங்க அந்த அளவுக்கு என்ன லோக்கல் பார்ட்டியா? அப்ப எங்களுக்கு மனசு ரொம்ப பிடிங்க இருக்குது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. பெண்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு கொந்தளிக்கிறீங்க. ஆண்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. எனக்கு இது சத்தியமா தெரியல, எங்களுக்கு தெரியலையே. என்ன இப்படி சொல்றிய? வயல்சேரி செல்வத்தை நேத்து நான் கூட்டிட்டு போனேன். காசு அவங்க கொடுத்துருக்காயா? காசு கொடுத்துருக்காங்க. கொடுத்தாங்களா? ஆண்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தெரியாம போச்சு. ஆமாங்க, நேத்து வயல்சேரி
கலையறிவு செல்வத்தை கூட்டு போய் 350 ரூபா பணம் கொடுத்து 5 கிலோ அரிசி கொடுத்து ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் கொடுத்து ஒரு வேட்டி சட்டை கொடுக்குறாங்க. என்ன மாசத்துக்கு எங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுற? நான் மைசூருக்காரன் கேமரா வேணும் சும்மா தான் கொடுத்துருக்காங்க. 2 சேரை கொண்டு வர சொல்லி பத்தாத 2 சேரு. அப்படி சொல்லாதீங்க. எங்க அப்பனுக்கு வளர்த்தி தான் இல்ல, ஆனா அறிவு நிறைய இருக்கு. யாரு உங்க அப்பா? அம்மா அனுப்பு. சரி, அப்ப இங்க வந்து நீங்க வந்து முட்டை வியாபாரம் முட்டை வியாபாரம். வியாபாரத்தை பிடிக்காதே. பிடிங்க. வணக்கம் அம்மா. உன் மேலையா அடிச்சு பண்ணணுமா? அம்மா உன் மேலே ஏறிச்சு சும்மா ஆடியா உனக்கு பிள்ளை ஆடிட்டு வந்து ஆடை கழிச்சுக்கிட்டு இருக்க. ஏய் லூசும்டா, சவுளை காட்டி அடிச்சுடுவேன். ஏன்னு பெரியவங்க எங்க அப்பா தான் உட்காந்துருக்காங்க பாக்குற வெண்ணே ஏன் வாய பக்கத்துல வாய் பொசிஷனே அதான் சார். டீசெண்டா தொழில் பண்ணு. நான் வந்து தப்பு தவறா எதுவும் நடந்து ரொம்ப மரியாதையான கிராமம். நான் எதுவுமே பண்ணல. நீ பண்ணன்னு சொல்லி தான் நீ பண்ற. பெரியவங்க உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்க வருத்தப்படுவார். இதுல வீடியோக்கார் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏன் அவரு கொடுக்கலைங்களா? அடுத்த வருஷம் நானும் பேசாம பப்பனுக்கு வந்துடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாரு. சரியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லிட்டாங்க. கடுப்பு மசிராயிரம். ஒழுங்கா ஆடு வாய பக்கத்துல கொண்டு வராத. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். லவக்கம் பிடிச்சி கழிச்சு விடுவேன். அப்புறம் பப்புன்கார போய் அப்படி செஞ்சுட்டா என்ன எப்படி செஞ்சுட்டான்னு சொல்லக்கூடாது. ஏன் கோபுறீங்க? அப்புறம் ஏன் கோபுறீங்கன்னா வாயை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? பக்கத்துல கொண்டு வராதம்மா. ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியான அந்த வாயை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி தெரியுது? ஐ நோ ஃபீலிங். சொல்லுங்க. இப்ப நீ சுத்தி ஆடும் பொழுது மக்களுக்கு அது சரியா தெரியல. நல்லதே வச்சு பாரு, கரெக்டா இருக்கும். பொதுவா இந்த மூளை வந்தவங்களுக்கு சரி பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க கிடையாது, அதான் உண்மை. நான் கேள்விப்பட்டேன். அதாவது வெளி மூலம் உள் மூலம் 2 மூலத்தும் இருக்கிறவங்களுக்கு பன்னிக்கறின்னு ஒண்ணு சாப்பிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில மூலமே வராதான். சரியாயிரும். அப்ப பன்னிக்கறி சாப்பிட்டா மூலம் சரியாயிரும். சரியாயிரும். அப்ப அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? பன்னிக்கு மூலம் வந்தா எப்படி இருக்கும்? வாய் மாதிரியா இருக்கும். ஆஹா, இதனால ஜூம் பண்ணி எடுத்துக்கோ. புரியுங்க? மிருதங்க வாசிக்கும் அன்பு தம்பி டேனியல் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. மாப்பிள்ளை டேனியல் பொருள் தாளம் ஆல்ரவுண்டு வாசி கொண்டிருக்கும் எனது அன்பு மாமா. சொல்லிட்டேன். இங்கே பொன்னாடை போட்டு இங்கே பலவாத்தியம் விசித்துக் கொண்டிருக்கும் எங்களது பாசமிகு அன்பு மாமா, எங்கள் செல்லப்பிள்ளை முனியசாமி அன்பு மாமா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. அது குழந்தை. அவர் கட்சி போதும் கோமன் கட்டி தான் குடிப்பார். தாளம் வீசித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமா வேளாங்கண்ணி அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது. அது தெரியும். 2 பேர் எத்தனை தடவை முண்டமா போச்சிருக்காங்க. இங்கே வண்ணத்திரை அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது தர்மலிங்கம் வாங்கிக்கோங்க தர்மலிங்கம் அவர்கள் அவர் கையில் இந்த நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. போடுங்க. சீனுக்கு அவர் கொடுத்துருங்க. ஒளிவெளி எங்களது வெண்ணர் வாங்க. நல்ல உதறி விட்டு வா. போட்டாச்சு. நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணார் சக்திவேல் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது.
ஒளிவெளி அமைப்பு எங்களது வின்னர் ஆடியன்ஸ் வாங்க முன்னாடி வாங்க. அண்ணா வீடியோக்காரனே ஜூம் பண்ணி எடுங்க. வரதான் மைக் செட் இங்க வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும். வாங்க என்ன வாங்க அப்படியே வீடியோ வாங்க அப்படியே வாங்க. எங்களது வாகன ஓட்டுநர் அன்பு பங்காளி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. வாகன ஓட்டுநர் வாங்கிக்கோங்கப்பா, அதே வாங்கிக்கோங்க. வண்டி மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு, எந்த குறையும் வைக்கல. அன்பு இளைஞர்கள் டீ வேணுமா? அவர் போய் அங்க நின்று டீயை வாங்கிட்டு வந்து உள்ள வந்து ஆமா உனக்கு இரு வேதி மாத்திரோட கலந்து கொடுப்பாங்க. அங்க டீ இது வாங்கிட்டு வந்து எல்லா கலைஞர்களுக்கு டீயை கொடுக்கும் பொழுது துண்டு ஓத்தாதேன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுதுருக்கேன். ஏன் அவ்வளவு பெருமையா சொன்னார். என்னை பெருமையாவா என்னன்னு சொன்னாரு? இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன். இதே மேடைக்கு சிறந்த ஒரு நகைச்சுவையாளர் என் கையால் பொன்னாடி போட்டு என்னாச்சு? அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் பொன்னாடி போட்டேன். அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நீண்ட வருடத்திற்கு அப்புறம் அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன்னு சொன்னார்ல, பொசுக்கும் காலில் விழுந்துட்டேன். ஏனே எப்பா எனக்கு துண்டு பார்த்தாலப்பா, நீ எம்மே பாசகர் வச்சுட்டு சுத்துற மாதிரி இந்த துண்டை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. இருக்கிற ஆளு பூரா துண்டை ஓட்டு நீதியா கொண்டிருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கி இருக்கேன், எனக்கு துண்டு ஓட்டாதுன்னு சொல்லி காலில் ஒண்ணும் கிடையாதுமா. காதல் அப்படிங்கிற விஷயத்த உனக்கு நான் சொல்லித்தரேன். சொல்லு. காதல் வந்து ஆமோட பத்திரிக்கை ஆமோட பாத்திருக்கேன். அந்த மாதிரி பொசு பொசுன்னு இருக்கும். குப்புன்னு காதலிக்கும் பொழுது அப்படி முந்துன்னு இருக்கும். ஆனா காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்ட வடை சைஸ்க்கு வந்துடும். ஆறு ஓட்ட போடுவா. காதல் பண்ண வந்து ஓட்ட போடுவேன். வேற யார் ஓட்ட போடுவா? எல்லாரும் வடை சாப்பிட்டுருப்பீங்க. வடை ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உளுந்த வடைன்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு வடை பிடிக்குங்கிறது பூரா கை தூக்குங்க. கை தூக்குங்கப்பா. இல்ல சும்மா கை தூக்குங்க. வடை யாருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கை தூக்குங்க. வடைன்றீங்க அது எந்த வடைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க குரூப்பா தூக்குங்க. வடை ரொம்ப பிடிக்குமா பெத்தவங்க? பொதுவா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் பிடிக்கும். சக்திவேலன் என்ன செய்வாரு? காலையில நாடக கலைஞர்களுக்கு காப்பி டீ வடை எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புவாரு. பொதுவா நான் பசி தாங்க மாட்டேன். ஆமா அறந்தாங்கி பக்கம் நாடகம், எங்க மாமா வேளாங்கண்ணி மாமா நாடகம். நாடகத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது எல்லாரும் வண்டியில அசந்து படுத்திருந்தவங்க இந்த புதுப்பட்டி வரும்போது அம்புட்டு முழிச்சு இறங்கி எல்லாரும் அறந்தாங்கில இருந்து முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்கு மதுரை போற ரூட்ல. மாமா அந்த பாம்பு ஆறுக்கு பக்கத்துல பாம்பன் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேனிப்பட்டி புதுப்பட்டி அது பேரு. எல்லாரும் இறங்கி சாப்பிட போயிட்டாங்க. வண்டியில எண்ணெயை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. எந்திரிச்சு முழிச்சு பாக்குற வண்டியில ஒரு வைபடியும் காணா. பசி சரியான பசி. சரி ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இறங்கி சாப்பிடுவோம், அப்புறம் கூட அமைப்பாளர்கிட்ட காசு வாங்கி கொடுத்துக்கலாம் சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அந்த ஹோட்டல் பேர் என்னமா? அதுதான் நம்ம கேமரா நல்லா ஜூம் பண்ணேன். அந்த ஹோட்டல் பேர் சொல்லுமா ப்ளீஸ் சொல்லுமா. அதாவது தேனிப்பட்டி புதுப்பட்டியில சக்தி ஹோட்டல். என்னைக்கு விளக்க மாத்த எடுத்துட்டு விளக்க போறான்னு தெரியல அந்த ஹோட்டல்காரரு. அந்த ஹோட்டலுக்குள்ள சாப்பிட போயிட்டேன். 2 ஆமை வடை ஆர்டர் பண்ணேன். சப்ளையர் கொண்டு வந்து வச்சாரு. நல்ல மனுஷன். வடையை பிச்சு பாக்குற உள்ள மசுரா இருக்கு. அறுப்போடதான் இல்ல, அதாவது ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தன்னை மறந்து வேலை பார்க்கும் போது நம்மள அறியாம அந்த கூந்தல் விழுகுறதா அந்த உதிர்ற முடிதான் அந்த முடி. 1-2 விழுக பிரச்சனை இல்ல, போட்டு தின்ன வேண்டியதானே. இப்படி கொத்தா இருந்துச்சு. கொத்தா எதுல இருந்து? அதுதான் எனக்கு டவுட். சப்ளையர் கூப்பிட்டேங்க அப்பா, ஏண்டா நான் ஆமாடைக்கு தான் காய்ச்சி கொடுத்தேன், ஏண்டா மசூர் வடைக்கார காய்ச்சி கொடுத்தேன், எங்கடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க, எங்கடா முதலாளி எங்கடா அப்படின்னு போகப்படாதீங்க. வடையை கொண்டு வந்து நான் தான் வச்சேன். இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ள இருக்காரு, நீங்க உள்ள போய் கேளுங்கட்டார். நியாயமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துட்டு கோம உள்ள போய் பாக்குறேன். பெரிய வயிற்றுச்சமா அங்கேயுமா? ஆமா, அந்த வடைய போறாரு மாஸ்டரு, அவருக்கு இந்த ஒத்தகை கிடையாதுமா. ஆனா உழைச்சு சாப்பிடுற மனுஷன். அது எப்படி யாரு கையும் நம்பாம சொந்த கையை நம்பி உழைச்சு சாப்பிடுற. எப்படி ஒத்த கையில வடை போட்டாரு? எவ்வளவு அழகா வடை போட்டாரு தெரியுமா? எப்படி? மாவு எடுக்க சக்கரை அடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள போட, மாவு எடுக்க சக்கரை அடிக்க எண்ணெய் சட்டிக்குள்ள போட. ஆமா வடையை இப்படித்தான் போட்டிருக்காரு. ஆமா வடையை எடுத்து அக்கல்ல அடிச்சதுனால போட்டாரு. ஆனா உளுந்த வடையில ஓட்டை எப்படி போட்டாரு? எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. 1 மணி நேரம் ரொம்ப பிடிச்ச வடை. 1 மணி நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேம்மா. எவ்வளவு அழகா உளுந்த வடை போட்டாரு தெரியும். எப்படி? மாவு சட்டி எழுதுக்கிட்டாரு. ஒத்தகை தானே. ஆமா, மாவு சட்டி எழுதுக்கிட்டாரு. கப்பை இப்படி அகட்டிட்டாரு. ஏன் அகட்டினாரு? உள்ள எதுவும் புண்ணா? உளுந்த வடை போடணுமா இல்லையா? ஓ கசகசன்னு இருக்குல்ல. தண்ணியை தெளிச்சுக்கிட்டாரு. எதுல வடை போடணுமா இல்லையா? தண்ணியை தெளிச்சுக்கிட்டாரு. ஆமா வடை போடும் பொழுது வேட்டி கீழே போயிருச்சு.
இந்த உளுந்த வடை போடும் பொழுது இங்க இருக்கிற வேட்டியை இப்படியே ஆமா பொருள் மேலதானே இருக்கு அதனால அப்படி எடுத்து பல்ட்டு அப்படி கடிச்சுக்கிட்டாரு சீ, இப்படி கடிச்சுக்கிட்டாரு ஆ, மாவு எடுக்க எடுக்க. சட்னி எடுக்க எண்ணெய் சட்டிக்கிற போட மாவு எடுக்க சட்னி எடுக்க எண்ணெய் சட்டிக்கிற போட என்ன வடை? உளுந்த வடை வேணுமா ஓட்ட விழுந்துச்சா? 25 ஓட்டை. சீ, நான் உங்களை லவ் பண்ண போறேன் ஓட்ட வடை மாதிரியா? இனிமே வடை யாருக்காவது பிடிக்குமா வடை யாருமே தின்ன மாட்டான். உங்களை எப்படி தெரியுமா லவ் பண்ண போறேன் பழசிலே போயிடுவோம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை இன்னும் வர வேண்டும்